கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி நூடுல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ராகியில் நூடுல்ஸா அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நூடுல்ஸு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் இதில் கூழ் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இது வந்து ஸ்பெஷலாக ஒரு நல்ல விஷயமாக இது கிடச்சிருக்கு. இது போல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாரம்பரிய உணவான அந்த கேப்பையும் நம்ம கொடுத்த மாதிரியே இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். வாங்க இப்போ ராகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். ராகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராகி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ராகியை பொறுத்தளவுக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது மாதிரி நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து கடையிலே கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாவை வந்து நல்லா வறுத்துட்டு இடியப்ப கட்டையில் நம்ம புழிஞ்சிட்டு கூட இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வெந்நீரில் வேக போட போகிறோம். வேக போட்டுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா நிறையவே காய வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அதில் நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குவோம். அப்போ தான் வந்து நமக்கு நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாவே நமக்கு ரெடி ஆகும். இப்போ நான் இதை அப்படியே இதில் சேர்த்து விட்றேன். இந்த நூடுல்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே வெந்துடும். கரெக்டாக இதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், லேசாக கொதிக்க ஆரம்பித்தோன்னா இந்த மாதிரி நமக்கு நூடுல்ஸ் வந்து வேக ஆரம்பிச்சிடும். அதுவே நல்லா பிரிய ஆரம்பிச்சிடும். கரண்டி போட்டு கிண்டி விடாதீங்க. இது மாதிரி இடுக்கி போட்டு லேசாக அப்படியே கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா பொழு பொழுன்னு நமக்கு ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அது வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வடித்தட்டிட்டு அப்படியே ஒரு அதாவது சூடாக இருக்கும்போது அது வெந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடனே வந்து ஐஸ் வாட்டர்லேயோ அல்லது சாதா தண்ணியிலையோ இதை வந்து நம்ம அலசிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து நமக்கு ராகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம வடிதட்டில் மாற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றி அலசி வச்சுருவோம். நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. காய்கறி வந்து நல்லா நிறையவே சேருங்க. நான் வந்து 400 கிராம் அளவுக்கு இப்போ எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இப்போ என்ன அளவு சேர்க்குறேன்னு பாருங்கள். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நூடுல்ஸை விட காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு சத்து அதிகமாக கிடைக்கும். அதனால் காய்கறிகள் வந்து எப்போவுமே கூடவே சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அந்த அளவு நான் சேர்த்துருக்கேன். ஒரு கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா போடுற காய்கறிகள் வந்து அதிகமாக நமக்கு வெந்துடக்கூடாது. ஓரளவு நெரிச்சுன்னு தான் இருக்கணும். நான் எல்லா நூடுல்ஸ் வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இப்போ இது கூட நம்ம 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு கேரட் சேர்த்துக்குவோம். 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்க்கணுன்னு விருப்பம் இருந்தாலும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிளறி விட்டுருவோம். காய்கறிகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளும் எல்லா காய்கறியும் சாப்பிட மாட்டாங்க. இது போல் சேர்த்து கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிட்ருவாங்க. அதனால் இது மாதிரி சேர்த்து கொடுத்துடலாம். இதில் இப்போ லேசான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நூடுல்ஸில் வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிடலாம். உப்பு சேர்த்து லேசாக கிளறிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே காய்கறிகள் வந்து வெந்துடும். காய்கறி அதாவது 400 கிராம் நூடுல்ஸ் அப்படின்னா காய்கறி கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லேசாக இதை நம்ம வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுதையும் காய்கறியோடு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லாவே நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த நூடுல்ஸ்லேயே வந்து நமக்கு மசாலா கொடுத்துருப்பாங்க. அந்த மசாலா இல்லை, நீங்களே வீட்டில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நூடுல்ஸ் பொடியவே நம்ம சேர்த்துக்கலாம். நான் நூடுல்ஸ் பொடி தான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். 400 கிராம் அளவுக்கு 2 பாக்கெட்டு இது போல் கொடுத்துருப்பாங்க, அதை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் தூள் நம்ம சேர்த்து காய்கறியோட ஒரு 2 செகண்ட் அப்படியே நம்ம கிளறி விட்டுறலாம். அந்த காய்கறியில் அந்த பொடி வந்து நமக்கு அப்படியே சேர்ந்து வேகணும். அது போல் நம்ம இதை கிளறி விட்டுருவோம். இப்போ நீங்கள் ஜாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஜாஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து
ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இந்த மாதிரி சேர்க்குறோம் இல்லையா, அப்படி சேர்க்குறது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா க்ரீன் சில்லிக்கு பதிலாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லிக்கு பதிலாக சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில். இப்போ நான் ஜாஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து நான் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுருவோம். நல்லாவே எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வடித்தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நூடுல்ஸை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்ல பொழுப்பாக சூப்பராகவே நமக்கு ரெடியாக இருக்குது. இது போல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம காய்கறியோடு இதை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒன்றா கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பராகவே நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட அப்படியே பரிமாறிக்கிற வேண்டியதுதான். 5 நிமிஷத்து வேலை தான் நமக்கு. இந்த வேக வச்சு நம்ம வடிகட்டுறது மட்டும்தான், மற்றபடி சிம்பிளான மெத்தடு. வாங்க இப்போ சாப்பிட பரிமாறிக்குவோம். பாருங்கள், ராகி நூடுல்ஸ் வந்து 10 நிமிஷம் தான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது போல் ரெடி பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.